நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் புதுமை பிரம்மாண்டம். இன்னைக்கு பிரம்மாண்டமான புதுமையான ஒரு ரெசிபி 40 கிலோ கோழிக்கறி, வகையான காய்கறிகள், அம்மியில அரைச்ச மசாலா, அழகான கிராமத்து பொண்ணுங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து அத்தனையும் சேர்த்து போட்டு இன்னைக்கு கோழிக்கறி குச்சி முட்டை குழம்பு செய்ய போறோம். குச்சி முட்டை குழம்பு செய்யறோம் நாங்க. குச்சப்படாம வந்து சாப்பிட்டு போங்க. நம்ம செல்ல வாழ்க்கை உலகளுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பாக்கு நெஞ்சுங்களுக்கு இன்னைக்கு குச்சி முட்டை கோழிக்கறி குழம்பு செஞ்சு அசப்பறோம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். கோழிக்கறி, உருளைக்கிழங்கு வேக வைக்க பாத்திரம். சிக்கனை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அப்படி இல்ல உருளைக்கிழங்கு பார்த்து எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. மாத்தி விடுமானே. எனக்கு அடிப்பேறிட்டது தான் நான். ஏன் பாப்பா யார் அடிச்சான்னா? அழகான பொண்ணுதான். வேணாம், அடுத்தது வேணாம். அதுக்கேத்த கண்ணுதான். பத்மா காட்டியே பொண்ணு என்கிட்ட இருக்குதெல்லாம். ஐயோ, உன்னை மாத்தி பாடுன்னு சொல்லுங்க. பாட்டு மாத்தினா அப்படியே மாத்தி பாடக்கூடாது. ஏய் கட் பண்ணாத வரை. கட் பண்ணி தயவு செஞ்சு. இருப்பதெல்லாம் தன்மானம் வரும். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். உன்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம். ஐயோ நானும் தப்பா பட்டணும். பழைய பொண்ணு இல்ல பொண்ணு மட்டும் தான் பழசு. வாயில வசம் வச்சுக்க. வெங்காயம் உள்காரி. அந்த அடுப்புல மாட்டேன். ரெண்டு எப்படி பிடிக்குங்க? எடு வேகம் எடு. கோழி வந்துருச்சு. எது டீ கேக்குறேன் கேளு. டீ நீங்க தான. சிக்கன் உருளைக்கிழங்கு வந்துருச்சு. எடுத்து ஆற வச்சுக்கலாம். அந்த குடிச்சிட்டு. ஏய் நல்லா கிடக்க தண்ணீர் கோத்து.
வரீரா அப்புறம் ஆண்டி அண்ணன் திட்டுறானோ காலை அதே மாதிரி பண்ண அப்புறம் 3 வச்சு பின்ற மாதிரி நாள் போறது தெரியல அண்ணே எங்கடா உட்காருது சத்திய வர கொஞ்சம் தண்ணி வெடிக்குமா அவன் பாடல எப்படி வேக வச்ச சிக்கனை நல்லா பிரிச்சுட்டு பொடியா கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிக்க போறோம். அது போர்டு இருந்துன்னு சொன்னேன் போர்டு இருக்கா சண்டை ஒழுங்கா செருப்பு வச்சுட்டு போ. ஏய் ஒன்று பிடிச்சி தட்டா அந்த மாவு எல்லாம் எடுத்துருவாங்க. வேக வச்சு அரைச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மியில அரைச்ச பூண்டு விழுது, மைதா மாவு, சோள மாவு, அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகாய் சோயா சாஸ், தூளுப்பு, பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, மிக்ஸல். பேர் பொண்ணுங்க ஒரு ஆள் இப்படி பண்ண முடியும் உண்டை ஊட்டினா அப்படியா? அது அரைச்சிட்டு இன்னும் 3 இருக்குது. ஏன் சரி இங்கே வைக்கல வெயின்னு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படிதான் நேரம் ஆயிடுச்சுல அப்படிதான் வரும். கிராமத்துல உருண்டை பிடிச்சி குச்சி அப்படி இல்லை பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. சிரிச்சுட்டே இருக்கணுமா? என்ன பாட்ட வர ஆன்னுங்கிறேன். பேபி பாய் சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப்பு பொரிக்க பாத்துறோம். வரல. புதுமையான சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் பொரிக்க சுத்தமான கடலை எண்ணெய். வெயில பேபி பாப்பை முதல்ல மாவுல நினைச்சுக்கலாம். கோழிக்கறி குச்சி மிட்டாயா மைதாவில் பெத்திக்கலாம்.
மைதால பரட்டின குச்சி மிட்டாயை முட்டையில நினைச்சுக்கலாம். கடைசியா குச்சி முட்டையை ரசகுத்துள்ள பெரட்டி எடுத்துக்கலாம். என்ன சூடாயிருச்சு, குச்சி மிட்டாயை பொரிச்சுக்கலாம். போதும். இல்ல முன்னே போதும். அது சின்ன பாத்திரம். கோழிக்கறி குச்சி மிட்டாய் கிரேவி செய்ய கோழிக்கறி குச்சி மிட்டாய் கிரேவி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கிறோம். கோழிக்கறி குச்சி மிட்டாய் பொரிச்சு ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. சாப்பாடு வடிச்சு ரெடியா இருக்கு. அம்மில அரைச்சு வச்ச மசாலா ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சுவையான கோழிக்கறி குச்சி மிட்டாய் கிரேவி செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியா நறுக்கின தக்காளி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மில அரைச்ச பூண்டு விழுது, தனி மிளகாய் தூள், அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, கரம் மசாலா, தூள் உப்பு, மொட்டையை வச்சு அது பொரிச்ச கோழிக்கறி குச்சி மிட்டாயை குழம்புல சேர்த்துக்கலாம். எப்படியோ கொத்தமல்லி தழை போட்டுடுறேன். வராரு. சுவையான சூப்பரான கோழிக்கறி குச்சி மிட்டாய் குழம்பு அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. வாழையில சாப்பாட்டுக்கும் கோயிரி குச்சி மிட்டாய் குழம்புக்கும் கார் சரமா சூப்பரா இருக்குதுங்க. கும்தலக்கடி கும்மாவா, நாங்க செஞ்ச கோழிக்கறி குச்சி மிட்டாய் குழம்புல சும்மாவா அவ்வளவு சுவையா இருக்கு. போன வீடியோல பார்த்திருப்பீங்க சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் வந்து எப்படி செஞ்சிருப்போன்ட்டு. அதை வச்சு கிரேவியா இப்போ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அது வேற லெவல் சுவைனா இது அதை விட அட்டகாசமா இருக்குங்க. சூப்பரா இருக்கு, காரசாரமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்களே செஞ்ச கோழிக்கறி குச்சி மிட்டாய் குழம்பு சுவையா சுவை.